Hello students, welcome to 10th standard maths, 4th chapter geometry, exercise 4.5, part 1, 1 to 15 sums. In the previous video, we have seen exercise 4.4, 6 to 10 sums. Now let us see exercise 4.5, multiple choice questions. Question number 1. If in triangles ABC and EDF, AB by DE equal to BC by FD, then they will be similar. இப்போ சிமிலராக இருந்தால் சைட்ஸ் வந்து ரெண்டு ட்ரையாங்கிளை கம்பேர் பண்ணும்போது அது அந்த ட்ரையாங்கிள் சிமிலராக இருந்தால் சைட்ஸ் வந்து ப்ரொபோஷனலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரொபோஷனல் யூஸ் பண்ணி நம்ம இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். ஏபிசி ட்ரையாங்கிள் வரையலாம். இது ஏ, இது பி, இது சி. ஏபிசி ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். அதேமாதிரி இடிஎஃப் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். ஓகே, இடிஎஃப் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிறோம். ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏபி பை டி, ஏபிங்கிறது இந்த ட்ரையாங்கிளோட சைடு, இடிங்கிறது டி அப்படிங்கிறது இந்த ட்ரையாங்கிளோட சைடு, ரெண்டு ப்ரொபோஷனலுக்கு டிவைட் பண்ணுறோம். ஈக்குவல் டு பிசி பை எஃப்டி. ஸோ பிசி பை எஃப்டி போட்டுருக்காங்க. ஓகே, அப்போ ஆங்கிள் பி வந்து ஆங்கிள் டிக்கு ஈக்குவலாக இருக்குது. இந்த ரெண்டு ஆங்கிளும் நமக்கு ஈக்குவலாக இருக்குன்னு இந்த ப்ரொபோஷனல் யூஸ் பண்ணி பார்க்குறோம். இந்த சைட்ஸை டிவைட் பண்ணுறதை வச்சு நம்ம பார்க்குறோம். ஆங்கிள் பியும் ஆங்கிள் டியும் ஈக்குவலாக இருக்குது. அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான சாய்ஸ். ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டி இஸ் த கரெக்டான சாய்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2. In triangle LMN, angle L is equal to 60 degree, angle M is equal to 50 degree. If triangle LMN similar triangle PQR, then the value of R is. இப்போ LMN ட்ரையாங்கிளில் 2 டிகிரி கொடுத்துருக்காங்க. எல்லோட ஆங்கிள் எல்லும் ஆங்கிள் எம்மும் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஆங்கிள் ஆர் என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, செகண்ட் சம் சொல்யூஷன். LMN ட்ரையாங்கிளும் நம்ம PQR ட்ரையாங்கிள் ரெண்டு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். இங்கே ஆங்கிள் எல் வந்து 60 டிகிரி கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் எம் 50 டிகிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆங்கிள் என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, நம்ம தெரியும் ஒரு ட்ரையாங்கிளில் ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருந்தா மூணாவது ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் 3 angles ஈக்குவல் டு 180 டிகிரி நமக்கு தெரியும். ஸோ ஆங்கிள் எல் ப்ளஸ் ஆங்கிள் எம் ப்ளஸ் ஆங்கிள் என் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ ஆங்கிள் எல் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 60 டிகிரி, அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டோம். ஆங்கிள் எம் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 50 டிகிரி சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். ப்ளஸ் ஆங்கிள் என்ன தெரியாது, ஆங்கிள் என் அப்படியே வச்சுப்போம் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இதை வந்து ஆட் பண்ண 110 டிகிரி ப்ளஸ்ஸு ஆங்கிள் என் ரைட் ஆஸ் இட் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் என்ன மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாம் 180 டிகிரி. இங்கே ப்ளஸ்ஸு 110 டிகிரி இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் ஆகும்போது மைனஸ் 110 டிகிரி ஆகும். ஓகே, இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 70 டிகிரி கிடையாது. ஸோ ஆங்கிள் என் இஸ் ஈக்குவல் டு 70 டிகிரி. ஸோ ஆங்கிள் என்னும் ஆங்கிள் ஆரும் சிமிலராக இருக்குது. ஓகே, ரெண்டு ஒரு சிமிலர் ஆங்கிள், ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் சொல்லிட்டாங்க. ஆங்கிள் என்ன எங்கே இருக்கும் அதான் ஆங்கிள் ஆறு. ஸோ ஆங்கிள் ஆர் இஸ் ஈக்குவல் டு 70 டிகிரி. ஆப்ஷன் பி தான் கரெக்டான சாய்ஸ். ஓகே, so second question ku option B 70 degree is answer. Next question number 3. If triangle ABC is an isosceles triangle with angle C is equal to 90 degree and AC is equal to 5 cm, then AB is. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஐசோசலஸ் ட்ரையாங்கிள்னா இல்லை என்னன்னா ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கும். இந்த ஏபிசி ட்ரையாங்கில் ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கும். ஐசோசலஸ்னா 2 sides ஈக்குவலாக இருக்கும். ஆங்கிள் சி 90 டிகிரி கொடுத்துறாங்க. இப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு 5 cm கொடுத்துறாங்க. நம்ம ஏபியோட லென்த் என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, தேர்ட் சம் சொல்யூஷன். ஏபிசி ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கணும். ரைட் ஆங்கிள் எட்டு சின்னு கொடுத்துறதுனால சி வந்து 90 டிகிரி வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஏபியை அதை சைஸை போட்டுக்கலாம். இப்போ ஐசாசஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அப்போ ஒரு சைடு வந்து 5 cm, ஏசி வந்து 5 cm கொடுத்துருக்காங்க கொஷினில். அப்புறம் பிசியும் 5 cm. ஏன்னா ஐசாசஸ் ட்ரையாங்கிள்னா ரெண்டு சைடு ஒரு ட்ரையாங்கிள் ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ இது 5 cm, இதுவும் 5 cm இருக்கும். நம்ம ஏபி லென்த் என்னன்னு கேட்குறாங்க. இந்த லென்த் என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னாலே இது ஹைபாட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் 2 sides. இப்போ பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்டு. ஸோ ஏபி ஸ்கொயர் வந்து ஹைபாட்டனஸ் ஸ்கொயர்டு, அது தெரியாது தான் நமக்கு தேவை. அதை இப்படி வச்சுப்போம். ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் எவ்வளோனா 5 ஸ்கொயர். ஓகே, 5 ஸ்கொயர் போட்டுட்டோம். ப்ளஸ் ஏசியோட வேல்யூஸ் 5. ஸோ 5 ஸ்கொயரு. ஸோ 5 2 times மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 25. அதேமாதிரி 5 2 times மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 25. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 50 கிடைக்குது. ஓகே, ஸோ ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 50. டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுனா ஏபி ஸ்கொயர்டு ஸ்கொயர் ரூட் பண்ணும்போது ஏபி ஆகிடும். இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். இப்போ நம்ம இது பர்ஃபெக்ட், இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ நமக்கு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ 50க்கு 2 டேபிள் எடுத்துப்போம். ஏன்னா 0ல் முடியுது, ஈவன் நம்பரில் முடியுது. இப்போ 2 டேபிள் எடுத்துக்கலாம். 25 2s are 50. ஸோ 25 போட்டோம். 5ல் முடியாதனால நம்ம 2 டேபிள் எடுக்க முடியாது, 5 டேபிள். ஸோ 5 எடுத்துட்டோம். 5 5s are 25. திருப்பி 5 எடுத்தாலும் 1. ஸோ 2 5 ஒரு 2 வருது. ஓகே, இப்போ ரூட்டுக்குள்ளே ஒரு 2 2 5 வருது. 2 × 5 × 5. ஸோ 2 5 வந்து ஒரு 5 மட்டும் வெளியே எடுத்துக்கணும். √2 உள்ளுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ ஓகே, 5√2 cm. ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு 5√2 cm. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்டான சாய்ஸ். ஓகே, ஏபி வந்து 5√2 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ தேர்ட் கொஷினுக்கு ஆப்ஷன் வந்து டி 5√2 cm நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 4. இன் அ கிவன் ஃபிகர் ST parallel QR
PS equal to 2 centimeter and SQ is equal to 3 centimeter, then the ratio of the area of triangle PQR to the area of triangle PST is. ஸோ இந்த கொஷனில் பாருங்கள், ஃபோர்த் கொஷனில் ST பேரல் QR. ST வந்து QRக்கு பேரலாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இந்த கிவன் டயக்ராம் பாருங்கள், ST வந்து QRக்கு பேரல் வந்துட்டாலும் நமக்கு ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் தான். ஓகே, ஸோ PS வந்து 2 சென்டிமீட்டர் கொடுத்துருவாங்க, இது 2 சென்டிமீட்டர். ஓகே, SQ வந்து 3 சென்டிமீட்டர் கொடுத்துருவாங்க, SQ வந்து 3 சென்டிமீட்டர். தென் த ரேஷியோ ஆஃப் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR டு த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PST. இந்த ட்ரையாங்கிள்க்கும் PQR ட்ரையாங்கிள்க்கும் பெரிய ட்ரையாங்கிள்க்கும் PST ட்ரையாங்கிள்க்கும் இதுக்கும் ரேஷியோ ஏரியா கண்டுபிடிச்சு அதை ரேஷியோ கேட்குறாங்க. ஓகே, இப்போ நமக்கு பெரிய ட்ரையாங்கிளோட ஒரு சைடு நமக்கு தெரியும், ரேஷியோ ஆஃப் த ஏரியா ஆஃப் த சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு த ரேஷியோ ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் தெரியும். ஓகே, ஏரியா கேட்டாங்கன்னா நம்ம கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து ஸ்கொயர் பண்ணி அதுக்கு ரேஷியோ எடுத்துக்குவோம். ஸோ PQ ஸ்கொயர் அப்படின்னா என்னென்னா, PQ வந்து 5 ஸ்கொயர், 2 + 3 5. ஸோ 5 ஸ்கொயரு ரேஷியோ சின்ன ட்ரையாங்கிள் PST ட்ரையாங்கிளோட ஒரு சைடு 2 ஸ்கொயர். ஓகே, 2 ஸ்கொயர் எடுத்துருக்கோம். ஓகே, அப்போ 5 ஸ்கொயர் பண்ணால் 5 5 ஆர் 25 ரேஷியோ, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. ஓகே, ஸோ 25:4 எங்கே வருதுன்னு பார்ப்போம். ஆப்ஷன் A இஸ் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 5. The perimeter of two triangles, triangle ABC and triangle PQR are 36 cm and 24 cm respectively. If PQ equal to 10 cm, then the length of AB is. இப்போ பெரிமீட்டர் ஆஃப் டூ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ், ஏபிசி ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் வந்து 36 கொடுத்துறாங்க, PQR ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் வந்து 24 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. பெரிமீட்டர் அப்படின்னா சம் ஆஃப் 3 சைட்ஸ்னு அர்த்தம். ஓகே, PQ லென்த் கொடுத்துருவாங்க, நம்ம லென்த் ஆஃப் ஏபியோட லென்த் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபிஃப்த் சம் சொல்யூஷன். நம்ம இப்போ 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், ஏபிசி ட்ரையாங்கிள், PQR ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். ஸோ PQ வந்து 10 சென்டிமீட்டர் கொடுத்துருவாங்க, நம்ம ஏபி லென்த் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 2 ட்ரையாங்கிள் சிமிலர் கொஷனில் கொடுத்துருக்கனால நமக்கு சைட்ஸ் ப்ரொபோர்ஷனல் படிச்சிருக்கோம், அதை யூஸ் பண்ணோம். AB/PQ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிளோட சைடு டிவைட் பை இந்த ட்ரையாங்கிள் சைடு. ஓகே, AB/PQ இஸ் ஈக்குவல் டு BC/QR. BC இந்த ட்ரையாங்கிளோட சைடு டிவைட் பை இந்த ட்ரையாங்கிள் சைடு. ஓகே, QR இஸ் ஈக்குவல் டு AC/PR. இந்த ட்ரையாங்கிள் சைடு டிவைட் பை இந்த ட்ரையாங்கிள். ஓகே, AC/PR இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் 3 சைட்ஸ், இந்த ட்ரையாங்கிளோட சம் ஆஃப் 3 சைட்ஸ். ஓகே, AB + BC + CA. ஸோ இந்த ட்ரையாங்கிளோட சைடு எடுத்துக்கிட்டோம், சைட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறோம். பெரிமீட்டர்னா கொஷினில் பெரிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம அதை ஈக்குவேட் பண்ணுறோம். AB + BC + AC 3 சைடையும் ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளை ஆட் பண்ணிக்கலாம், டிவைடட் பை போட்டுட்டு PQ + QR + PR இந்த சைட்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். PQ + QR + PR ஆட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, ஸோ நமக்கு AB லென்த் தான் கேட்குறாங்க கொஷினில், PQ லென்த் கொடுத்துருக்காங்க. அப்போ இதையும் நம்ம பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அப்போ இந்த ரெண்டை மட்டும் நம்ம கம்பேர் பண்ணலாம். ஓகே, AB/PQ, AB லென்த் தெரியாது, AB அப்படியே போட்டுக்குவோம். PQ லென்த் கொடுத்துருவாங்க 10 சென்டிமீட்டர்னு. ஸோ டிவைட் பை 10 போட்டுக்கலாம், ஈக்குவல் டு AB + BC + AC சம் ஆஃப் 3 சைட்ஸ் ட்ரையாங்கிள். ஃபஸ்ட் ட்ரையாங்கிளுக்கு ABC ட்ரையாங்கிளுக்கு பெரிமீட்டர் 36 கொடுத்துருக்காங்க, அதை போட்டோம். அதேமாதிரி PQR ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் வந்து 24 டிவைட் பை 24 போட்டுக்கலாம். இப்போ நம்ம AB லென்த் மட்டும்தான் தேவை, AB மட்டும் வச்சுப்போம். இங்கே இருக்க டிவைடர் இந்த பக்கம் போனால் மல்டிப்ளை ஆகிடும். ஸோ டிவைடட் 10 இந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளை ஆகிடும். ஓகே, டிரான்ஸ்போஸ் ஆகும்போது மல்டிப்ளை ஆகிடும். இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். 36 24 6th டேபிள் காமனாக இருக்குது. ஸோ 6 4s are 24, 6 6s are 36, திருப்பி 2 டேபிள் காமனாக இருக்குது. 2 2s are 4, 3 2s are 6. இப்போ நமக்கு இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணது 2 டேபிளில் வரும். ஸோ 1 2s are 2, 5 2s are 10. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வருதுன்னா 5 3s are 15 வருது. ஓகே, ஸோ ஆப்ஷன் D AB is equal to 15 cm is the correct answer. ஓகே, ஸோ ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் D 15 cm நம்ம பார்த்தோம், கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 6. If in triangle ABC, DE parallel BC, AB is equal to 3.6 cm, AC is equal to 2.4 cm and AD is equal to 2.1 cm, then the length of AE. இப்போ ஒரு ட்ரையாங்கிளில் 2 சைடு வந்து பேரலல் சொல்லிட்டோன்னா நமக்கு பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் யூஸ் பண்ணி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அன்னோன் வேல்யூ AB AC AD கொடுத்துறாங்க. அன்னோன் வேல்யூ AEயோட லென்த் என்ன நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, 6th சம் சொல்யூஷன். ட்ரையாங்கிள் ABC வரைஞ்சிக்கலாம், நம்ம DE பேரல் BCன்னு கொஷனில் கொடுத்துறாங்க. ஸோ AB லென்த்து கொடுத்துருக்காங்க 3.6 cm, AD லென்த்து கொடுத்துருக்காங்க 2.1 cm, AC லென்த்து கொடுத்துருக்காங்க 2.4 cm. நம்ம AE லென்த் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ AB/AD is equal to AC/AE by BPT பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். பேரலல்னு வந்துட்டாலே நம்ம பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் யூஸ் பண்ணலாம். ஸோ AB இந்த சைடுனா AB/AD is equal to AC/AE அந்த ஃபார்முலா அதை எழுதிக்கிட்டோம். ஸோ AB லென்த்து என்ன கொடுத்துருவாங்கன்னா 3.6 cm கொடுத்துருவாங்க, அதை எழுதிக்கிட்டோம். ஸோ AD லென்த் என்ன 2.1 cm, ஸோ டிவைட் பை 2.1 போட்டுக்கலாம், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு AC லென்த்து 2.4 cm கொடுத்துருவாங்க, ஸோ 2.4 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். AE லென்த்து நமக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். ஸோ AE ரைட் ஆஸ் இட் இஸ்.
இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஇ இன்ட்டு 3.6 இஸ் ஈக்குவல் டு 2.1 இன்ட்டு 2.4 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2.4 இன்ட்டு 2.1 மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஓகே, ஏஇ லென்த் மட்டும் தான் நமக்கு தேவை. ஏஇ மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாம். 2.4 இன்ட்டு 2.1 டிவைடட் பை 3.6. ஓகே, இது மல்டிப்ளை இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் ஆகும்போது நமக்கு டிவைட் ஆகிடும். ஸோ 2.4 இன்ட்டு 2.1 டிவைடட் பை 3.6. இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். 3 டேபிள் எடுத்துக்கலாம். 2.1ம் 3.6ம் 3 டேபிளில் வரும். ஸோ 1 3s are 3, 2 3s are 6 பாயிண்ட் இருக்கிறதுனால பாயிண்ட் எப்படி வச்சுக்கோ. 1 3s are 3, 2 3s are 6. இங்கே 7 3s are 21 டெசிமல் பாயிண்ட் இருக்கிறதுனால 0.7 போட்டுக்கலாம். திருப்பி 12 டேபிள் எடுத்துப்போம். இது ரெண்டுத்தையும் 12 டேபிள்னா 12 24 12 டேபிள் வரும். ஸோ 1 12s are 12 0.1, 1 12s are 12, இது 2 12s are 24. ஸோ 0.2 போட்டுட்டோம். ஸோ இந்த மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 0.2 இன்ட்டு 0.7 டிவைட் பை 0.1 போட்டுப்போம். டெசிமல் இருக்கிறதுனால அப்படியே போட்டுக்கணும் கண்டிப்பாக. ஸோ 0 இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணும்போது 7 2s are 14, 2 டெசிமல் 3 டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கலாம். இங்கே டிவைட் பை 0.1. ஓகே, 0.1 போட்டோம். நம்ம டினாமினேட்டர் டெசிமலை ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்காக மேலே கீழே நியூமரேட்டரையும் டினாமினேட்டர் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, பண்ணும்போது என்ன ஆகுனா 140 போட்டுக்குவோம். அப்போ 2 டெசிமல் கொஷினில் 2 டெசிமல்ஸ் இருக்கனால 14ஓட நம்ம 0.14ஓட 0 சேர்ந்துடும். இப்போ 2 டெசிமல்ஸ் இருக்கிறனால 2 டெசிமல் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கோம். இப்போ 0க்கு வேல்யூ கிடையாது, கேன்சல் பண்ணிடலாம். அதேமாதிரி 1ஓட 10 மல்டிப்ளை பண்ணோம்னா 10 போட்டுக்கிறோம். ஒரு டெசிமல் கொஷினில் இருக்கிறனால டெசிமல் ஒரு 0 தள்ளி ஒரு நம்பர் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வைக்கிறோம். ஸோ 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 1 தான் வருது. அப்போ 1.4 மட்டும் தான் இருக்கும். டிவைட் பை 1 போட தேவையில்லை. ஸோ 0.1.4 தான் ஆன்சர். ஓகே, ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 1.4 cm இஸ் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, ஸோ 6th சம்க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1.4 cm கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்டான சாய்ஸு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி ஏடி இஸ் த பைசெக்டர் ஆஃப் angle BAC if AB is equal to 8 cm, BD is equal to 6 cm and DC is equal to 3 cm. The length of the side AC is. இப்போ ஏடி வந்து பிஏசியோட ஆங்கிள் பைசெக்டர்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஆங்கிள் பைசெக்டர்னால நம்ம ஆங்கிள் பைசெக்டர் தியரம் சப்ஸ்டியூட் பண்ணி அது ஃபார்முலா எழுதிட்டு ஏசியில் அன்னோன் லென்த் ஏசியோட லென்த் என்ன நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஏபி இஸ் ஈக்குவல் 8 cm கொடுத்துருக்காங்க. பிடி வந்து 6 கொடுத்துருக்காங்க. டிசி வந்து 3 cm கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம ஏசி லென்த் என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 7th சம் சொல்யூஷன். ட்ரையாங்கிள் ஏபிசி வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஏடி இஸ் அ பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஏ. பிசிக்கு வரைகிறோம் ஆப்போசிட் சைடில். ஆங்கிள் ஏவை பைசெக்ட் பண்ணுது. ஏடிங்கிறது ஆங்கிள் ஏவை பைசெக்ட் பண்ணுது. ஏபி லென்த்து கொடுத்துருவாங்க 8 cm, பிடி லென்த்து கொடுத்துருவாங்க 6 cm, சிடி லென்த்து 3 cm கொடுத்துட்டாங்க. நம்ம ஏசி லென்த் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை சிடி பை ஆங்கிள் பைசெக்டர் தியரம். ஆங்கிள் பைசெக்டர் நமக்கு தெரியும். ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை சிடி. ஓகே, டிசி எழுதிப்போம். சிடி டிசி ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, லென்த்து தான் போட போகிறோம். ஓகே, எப்படி எழுதினாலும் கரெக்டு. ஏபி லென்த் வந்து 8 cm கொடுத்துருக்காங்க, அதை எழுதிக்கிறோம். ஓகே, ஏசி லென்த் தெரியாது, ரைட் ஆஸ் இட் இஸ் ஈக்குவல் டு பிடி லென்த்தை விட 6 cm கொடுத்துருக்காங்க, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். டிசி லென்த்து 3 cm கொடுத்துருக்காங்க, அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, ஏசி இன்ட்டு 6. ஓகே, இப்போ 6 இன்ட்டு ஏசி இஸ் ஈக்குவல் டு 8 இன்ட்டு 3. இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணும்போது 6 இன்ட்டு ஏசி இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 8 இன்ட்டு 3 கிடைக்குது. ஏசி மட்டும் நம்ம இந்த பக்கம் வச்சுப்போம். இஸ் ஈக்குவல் டு 8 இன்ட்டு 3. இங்கே மல்டிப்ளை இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் ஆகும்போது டிவைட் ஆகிடும். ஸோ டிவைட் பண்ணிக்கிறோம். இப்போ இது ரெண்டுமே 3 டேபிளில் வரும். 1 3s are 3, 2 3s are 6. இப்போ இது ரெண்டையும் 2 டேபிளில் வரும். 1 2s are 2, 4 2s are 8. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி ஏசி இஸ் ஈக்குவல் டு 4 cm இஸ் த கரெக்டான சாய்ஸ். ஓகே, 7th சம்க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 4 cm பார்த்தோம். நெக்ஸ்ட்டு 8th கொஷின். இந்த adjacent figure angle BAC is equal to 90 degree and AD perpendicular to BC, then ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த adjacent ஃபிகரில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஏபிசிடி கொடுத்துருவாங்க, எது கரெக்டான ஆப்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள், இந்த ரோஸ் கலர் ட்ரையாங்கிளும் எல்லோ கலர் ட்ரையாங்கிளும் சிமிலராக இருக்குது. தட் இஸ் ஏபிடி ட்ரையாங்கிள் ஏடிசி ட்ரையாங்கிள் சிமிலர். ஓகே, சிமிலராக இருக்குது. நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஓகே, சிமிலர் அப்படின்னாலே நம்ம ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்க சைடு அது என்னது ஹைபாட்டனஸ், அதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ ஏபி பை ஏசி. ஓகே, ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு இந்த ஆங்கிள் ஈக்குவல். ஓகே, இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த சைட்ஸ் பிடி பை ஏடி. ஸோ பிடி பை ஏடி இஸ் ஈக்குவல் டு அதர் ஆங்கிள், இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஏடி பை டிசி. ஓகே, ஏடி பை டிசி. இப்போ நம்ம இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஏபி இன்ட்டு ஏடி, பிடி இன்ட்டு ஏசி. இந்த ஆப்ஷனில் எங்கேயுமே இல்லை. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண முடியாது. நம்ம இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாம். ஓகே, கம்பேர் தீஸ் டூ. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா ஏடி இன்ட்டு ஏடி ஸ்கொயர்டு வந்துடும். ஓகே, ஏடி ஸ்கொயர்டு
கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஏடி இன்ட்டு ஏடி ஏடி ஸ்கொயர்டு, அப்புறம் பிடி இன்ட்டு டிசி. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு பிடி இன்ட்டு நமக்கு டிசி கிடைக்குது. ஓகே, ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த ஆப்ஷனு பிடி இன்ட்டு சிடி இஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர்டு. சிடி ஏடி எப்படி போட்டாலும் ஒன்று தான். ஓகே, சிடி டிசி எப்படி போட்டாலும் ஒன்று தான். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்டான சாய்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. Two poles of height 6 meter and 11 meter stand vertically on a plain ground. If the distance between their feet is 12 meter, what is the distance between their top? இப்போ 2 போல் ஹைட்டு கொடுத்துருவாங்க, 6 மீட்டரும் 11 மீட்டர் 2 போல் ஹைட்டு வெர்டிக்கல் பிளேனில் இருக்குது. அப்போ அது டிஸ்டன்ஸ் பிட்வீன் their ஃபீட்னா கிரவுண்டில் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு அந்த 2 போலும் 12 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. டாப் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, அந்த 2 போலோட டாப்பில் இருக்க டிஸ்டன்ஸ் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, 9th சம் சொல்யூஷன். இப்போ டயக்ராம் பாருங்கள். இது சிங்கிறது ஃபஸ்ட்டு போல், அதோட டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 6 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஏபியில் வந்து இன்னொரு போல், அதோட டிஸ்டன்ஸ் வந்து 11 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த சிஇ லென்த்து தான் இந்த லென்த்து. அப்போ அதை பிடி வந்து 6 மீட்டர்னு எழுதிக்கலாம். கிரவுண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ், அந்த 2 போலோட டிஸ்டன்ஸ் கிரவுண்டில் எவ்வளோனா 12 மீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா 2 போலோட டாப்பில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் டாப். ஏசி தான் இந்த போலோட டாப், இது இந்த போலோட டாப் இது. இப்போ ஏசி டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ சிஇக்கு டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலாக இந்த பக்கம் என்ன இருக்குன்னா பிடி இருக்குது. ஓகே, அது 6 மீட்டர். இது எவ்வளோ 6 மீட்டரோ அதே டிஸ்டன்ஸ் தான் 6 மீட்டரு. அப்போ நமக்கு இந்த லென்த்து நமக்கு தேவை. ஏன்னா ஏசி வேணும்னா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இந்த லென்த்து நமக்கு தேவை, ஏபி லென்த்து தேவை. ஸோ இது ஃபுல்லாக 11 அப்படின்னா இது 6, இந்த ஈக்குவலாக போட்டுக்கிட்டோம் 6ன்னு. இப்போ இது 11லேருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு ஏபி லென்த் என்ன நமக்கு கிடச்சிடும். ஓகே, ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு 11 - 6 5 மீட்டர். ஸோ இது எவ்வளோ கிடைக்குதுன்னா நமக்கு 5 மீட்டர் கிடைக்குது. ஓகே, இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நமக்கு கிடச்சிச்சு. இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். இப்போ ரைட் ஆங்கிள் இது, ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஹைபாட்னஸ். அப்போ தான் நமக்கு ஏசி என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஹைபாட்னஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். இப்போ பித்தோகரஸ் தியரம் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர், ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் போட்டுட்டோம். இப்போ ஏசி ஸ்கொயர் நமக்கு தெரியாது, அப்படியே லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம். ஏபி லென்த்து நமக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் 5 மீட்டர்னு. அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 5 ஸ்கொயர் ப்ளஸ் பிசி லென்த்து நமக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. இது இங்கே என்ன 12 டிஸ்டன்ஸில் இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் தான் இங்கே இருக்கும். பிசியோட லென்த்தும் டி லென்த் எவ்வளவோ அதே தான் பிசி லென்த்தும் 12 மீட்டர். ஸோ 12 போட்டுக்கலாம். 12 ஸ்கொயர்டு. ஸோ 5 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 25 ப்ளஸ் 12 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 12 12 சார் 144. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 169. ஸோ ஏசி மட்டும் தான் நமக்கு தேவை. டேக்கிங் ஸ்கொயர் ரூட் பண்ணும்போது ஏசி இஸ் ஈக்குவல் டு இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு இது பர்ஃபெக்ட் ஸ்கொயரு. ஸோ 13 13 சார் 169. அப்போ ஒரு 13 மட்டும் வந்துடும். ஸோ ஏசி இஸ் ஈக்குவல் டு 13 மீட்டர் வந்து நமக்கு கரெக்டான சாய்ஸ். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்டான சாய்ஸ். ஓகே, ஸோ 9th சம்க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 13 மீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. இந்த கிவன் ஃபிகர் PR is equal 26 cm, QR is equal 24 cm, angle PAQ 90 degree, PA is equal to 6 cm and QA is equal to 8 cm. Find PQR. இந்த ட்ரையாங்கிளில் நமக்கு PR லென்த்து QR லென்த்து கொடுத்துருவாங்க, அதுமாதிரி PA லென்த்து AQ லென்த்து கொடுத்துருவாங்க. நம்ம ஆங்கிள் PQR இந்த ஆங்கிள் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, 10th சம் சொல்யூஷன். கிவன் ஃபிகர் நம்ம வரைஞ்சிக்கிட்டோம், மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். பிஆர் வந்து 26 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதேமாதிரி ஆர்கியூ வந்து 24 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, பிஏ வந்து 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஏக்யூ வந்து நமக்கு 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் பிஏக்யூ, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். இது 90 டிகிரி கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ 90க்கு ஆப்போசிட்டாக இருக்குது ஹைபாட்னஸ். ஓகே, நம்ம பித்தாகோரஸ் தியரம் இங்கே அப்ளை பண்ணலாம். PQ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு PA ஸ்கொயர் ப்ளஸ் QA ஸ்கொயர்டு. ஸோ இதுதான் ஹைபாட்னஸ். ஹைபாட்னஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் டூ சைட்ஸ் அதான் போட்டிருக்கோம். ஸோ PA வந்து எவ்வளோ 6 கொடுத்துருக்காங்க, 6 ஸ்கொயர் போட்டுக்கலாம். ப்ளஸ் QA லென்த்து நமக்கு 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ 8 ஸ்கொயர் போட்டுக்கலாம். இதை ஸ்கொயர் பண்ணும்போது 6 × 6 36 ப்ளஸ் 8 ஸ்கொயர் பண்ணும்போது 8 × 8 64. இதை ஆட் பண்ணால் நமக்கு 100 கிடைக்குது. ஸோ PQ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னா PQ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா நமக்கு PQ வந்து 10 மீட்டர் கிடைக்குது. ஓகே, அடுத்த ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் PQR எடுத்துக்கலாம். பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். இந்த ட்ரையாங்கிளில் நமக்கு PQலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 10 மீட்டர்னு. இப்போ நமக்கு இது வந்து ரைட் ஆங்கிளாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு நமக்கு இந்த ரிலேஷன் வந்து ரைட் ஆங்கிளில் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் PQR எடுத்துப்போம். PQ ஸ்கொயர் ப்ளஸ் QR ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு PR ஸ்கொயர். ஸோ இந்த ரிலேஷன் வந்து கரெக்டாக வந்துச்சுன்னா இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் க்யூன்னு நம்ம கண்டுபிடிச்சிடும். ஆங்கிள் Q வந்து 90 டிகிரியாக வருதா நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ PQ வந்து நமக்கு 10 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 10 ஸ்கொயர் போட்டுக்கலாம். ப்ளஸ்ஸு QR வந்து லென்த்து கொடுத்துருக்காங்க கொஷினில் 24. இப்போ 24 ஸ்கொயர் போட்டுக்கலாம்.
ஈக்குவல் டு பிஆர் லென்த் கொடுத்துருவாங்க 26 26 ஸ்கொயர்டு. ஓகே, இந்த ரிலேஷன் வந்து கரெக்டாக வருதா நம்ம பார்க்க போகிறோம். 10 10s are 100 ப்ளஸ் 24 ஸ்கொயர் பண்ணும்போது 24 × 24 576 இஸ் ஈக்குவல் டு 26 ஸ்கொயர் பண்ணும்போது 26 × 26 676. ஸோ ரெண்டே ஆட் பண்ணால் நமக்கு 676 கரெக்டாக வந்துச்சு. இந்த ரிலேஷன் வந்து நம்ம கரெக்டாக வந்ததுனால நமக்கு இந்த ட்ரையாங்கிள் வந்து இன் பிக்யூஆர் ட்ரையாங்கிள் வந்து ரைட் ஆங்கிளாக இருக்கும். ஸோ இப்போ ஆங்கிள் கியூ வந்து கண்டிப்பாக 90 டிகிரியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி ஆங்கிள் பிக்யூஆர் வந்து 90 டிகிரி இஸ் ஆன்சர். ஓகே, ஸோ 10th சம்க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 90 டிகிரி இஸ் ஆன்சர் பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11. A tangent is perpendicular to the radius at the இப்போ டேஞ்சன்ட் வந்து ரேடியஸ்க்கு ஒரு சர்க்கிள் வரைகிறோம். இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குன்னா அந்த டேஞ்சன்ட் வந்து ரேடியஸ்க்கு பர்பண்டிகுலராக தான் கட் பண்ணும். ஓகே, அது அந்த ரேடியஸும் டேஞ்சன்ட்னா சர்க்கிளுக்கு தொடுகோடுன்னு அர்த்தம். எந்த ஒரு பாயிண்டில் தான் டச் ஆகும். ஓகே, அது வந்து சென்டராக இருக்க சான்ஸ் இல்லை. இப்போ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அந்த ரேடியஸும் டேஞ்சன்ட்டும் நம்ம மீட் பண்ணுற பாயிண்ட் தான் அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12. How many tangents can be drawn to the circle from an exterior point? இப்போ ஒரு சர்க்கிளுக்கு வெளியில் இருக்க ஒரு பாயிண்ட்லேருந்து எத்தனை டேஞ்சன்ட் வரையலாம்னு கேட்குறாங்க. ஓகே, ஒரு சர்க்கிளுக்கு நம்ம வெளியில் இருக்க பாயிண்ட்லேருந்து எக்ஸாக்டாக 2 டேஞ்சன்ட் தான் வரைய முடியும். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி 2 இஸ் த கரெக்டான சாய்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு 13th கொஷின். The 2 tangents from an external point P to a circle with the center at O are PA and PB. If APB angle APB is equal to 70 degree, then the value of angle AOB is. இப்போ ஒரு ஆங்கிள் கொடுத்துறாங்க. இப்போ பீன்ற பாயிண்ட்லேருந்து டேஞ்சனுக்கு பிஏ பிபின்னு 2 டேஞ்சன்ட் வரைகிறோம். ஏபிபி 70 டிகிரி கொடுத்துறாங்க. நம்ம ஏஓபி ஆங்கிள் என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, 13th சம் சொல்யூஷன். இப்போ ஒரு சர்க்கிளுக்கு பின்ற பாயிண்ட்லேருந்து டேஞ்சன்ட் வரைகிறாங்க. அது பிஏ பிபின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபிபி ஆங்கிள் வந்து 70 டிகிரின்னு கொடுத்துருவாங்க. ஓகே, அதை நம்ம சென்டரை வந்து ஓன்னு வச்சுப்போம். சென்டர்லேருந்து இது ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணிப்போம். இதுவும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஓஏவும் ஓபியும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது 2 ஓஏ ஓபிங்கிறது ரேடியஸு. இப்போ இது 70 டிகிரி கொடுத்துட்டாங்கன்னா இந்த லைன் பாதியாக பிரிக்குது. ஓகே, இந்த சென்டர்லேருந்து வரையக்கூடிய லைன் வந்து பாதியாக பிரிக்கும். இது 70 டிகிரி கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கணும், தட் இஸ் ஏபிஓ வந்து 35 டிகிரி, அதேமாதிரி ஓபிபி வந்து 35 டிகிரி. இது 2ஆக பிரிக்கும். இந்த ஆங்கிளை பைசெக்ட் பண்ணும். ஓகே, இந்த பிஓங்கிறது பைசெக்ட் பண்ணும். ஓகே, இதை பாதியாக பிரிச்சிடும். இப்போ இந்த ஆங்கிள் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே ஒரு ரேடியஸ் வந்து டேஞ்சண்ட்டாக ரைட் ஆங்கிளில் கட் பண்ணும். இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்குது. ஓகே, இது வந்து 35 டிகிரி, இது 90 டிகிரியாக இருந்தால் நம்ம எக்ஸ் டிகிரி என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஓஏபி ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம். ஓகே, எக்ஸ் ப்ளஸ்ஸு 90 + 35 = 180 டிகிரி. சம் ஆஃப் 3 angles = 180 டிகிரி நமக்கு தெரியும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 35 ப்ளஸ் 90 இது மூணுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ எக்ஸ் ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 125 கிடைக்குது, = 180 டிகிரி. எக்ஸ் அலோன் கீப் இட் லெஃப்ட் சைடு 180 டிகிரி. இங்கே ப்ளஸ்ஸு 125 இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் ஆகும்போது நமக்கு -125 ஆகும். இது சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 55 டிகிரி கிடைக்கும். ஓகே, ஸோ எக்ஸ் = 55 டிகிரி கிடைக்குது. நமக்கு ஆங்கிள் வந்து ஏஓபி ஆங்கிள் கேட்குறாங்க. இப்போ இது எக்ஸ்னா இதுவும் எக்ஸ் தான். ஓகே, இனிமேல் ரெண்டுமே ரேடியஸாக இருக்கிறனால இப்போ இது ரெண்டுமே எப்படின்னா சேமாக இருக்கிறனால நமக்கு இந்த 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸ்னா 2x எடுத்துக்கலாம். ஏஓபி ஆங்கிள்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆங்கிள் ஏஓபி = 2x. ஸோ 2 × 55 டிகிரி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 110 டிகிரி கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் பி ஆங்கிள் ஏஓபி = 110 டிகிரி இஸ் ஆன்சர். ஓகே, so 13th sum ka answer option B 110 degree is answer. Okay, next question number 14. In figure CP and CQ are tangent to the circle with the center at O. ARB is another tangent touching the circle at R. If CP is equal to 11 cm and BC is equal to 7 cm, then the length of BR is. இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், சிபிசிக்யூ வந்து ஒரு டேஞ்சன்ட் சொல்கிறாங்க. ஓன்றது சென்டரு. ஓகே, அப்போ சிபி லென்த்தும் நமக்கு சிக்யூ லென்த்தும் ஈக்குவல். ஓகே, நமக்கு தெரியும் டேஞ்சன்ட் லென்த் வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து டேஞ்சன்ட் வந்தோம்னா டேஞ்சன்ட் லென்த்து ஈக்குவல், சிபி லென்த்தும் சிக்யூ லென்த்தும் ஈக்குவல். ஓகே, இப்போ சிபி எவ்வளோக்கு 11 சென்டிமீட்டர் கொடுத்துருவாங்க. இப்போ சிபி 11 சென்டிமீட்டர் அப்படின்னா சிக்யூவும் 11 சென்டிமீட்டர் தான். ஓகே, இப்போ பிசி எவ்வளோ கொடுத்துருவாங்க, 7 சென்டிமீட்டர் கொடுத்துருவாங்க. ஸோ பிசி எவ்வளோ கொடுத்துருவாங்கன்னா நமக்கு 7 சென்டிமீட்டர் கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ நம்ம கியூபி லென்த் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இது 7 சென்டிமீட்டர், இது 7 சென்டிமீட்டர் அப்படின்னா இதுவும் நமக்கு ஏசி லென்த்தும் 7 சென்டிமீட்டர் தான். ஓகே, ஏன்னா டேஞ்சன்ட் லென்த்து ஈக்குவலாக இருக்கும். இது ஃபுல்லாக
சிக்யூ ஃபுல்லாக 11 சென்டிமீட்டர் அப்படின்னா பிசி வந்து 7 சென்டிமீட்டர் கொடுத்துருவாங்க. அப்போ கியூபை லென்த் எவ்வளோனா 11லேருந்து 7 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 4 கிடைக்குது. ஓகே, 4 சென்டிமீட்டர் கிடைக்குது. ஸோ கியூபி வந்து 4 சென்டிமீட்டர் அப்படின்னா பிஆரும் 4 சென்டிமீட்டர் தான். ஏன்னா டேஞ்சன்ட் பிலேருந்து டேஞ்சன்ட் வரைகிறோம். பிலேருந்து பிக்யூ பிஆர் அப்படின்னு 2 டேஞ்சன்ட் வரைகிறாங்க. இப்போ பிக்யூலேருந்தும் பிஆர்லேருந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ பிக்யூ வந்து 4 சென்டிமீட்டர் அப்படின்னா பிஆரும் 4 சென்டிமீட்டர் தான். ஓகே, ஸோ பிஆரோட லென்த் தான் கேட்குறாங்க. பிஆர் 4 சென்டிமீட்டர். ஸோ ஆப்ஷன் டி 4 சென்டிமீட்டர் இஸ் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15. In figure, if PR is tangent to the circle at P and O is the center of the circle, then angle POQ இஸ் டேஷ் இதுதான் கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபிகர் பாருங்கள், பிஆர் வந்து டேஞ்சன்ட்டு, பிஆர் அப்படிங்கிறது டேஞ்சன்ட் டு த சர்க்கிள், அது சென்டர் வந்து ஓன் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம பிஓக்யூ அந்த ஆங்கிள் பிஓக்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இது 60 டிகிரி டயக்ராமில் பாருங்கள், இது 60 டிகிரி கொடுத்துருவாங்க. இப்போ நமக்கு தெரியும் டேஞ்சன்ட்டும் ரேடியஸும் எப்போனா 90 டிகிரியில் டச் ஆகும் தெரியும். ஓகே, 90 டிகிரி தெரியும். இது 60 டிகிரி கொடுத்துருவாங்க, இது கண்டிப்பாக நமக்கு தெரியும் இது 30 டிகிரி தான். ஓகே, ஏன்னா டேஞ்சன்ட்டும் ரேடியஸும் 90 டிகிரி தான் கட் ஆகும். இப்போ இது 90 டிகிரி அப்படின்னா இங்கே 60 டிகிரி கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அப்போ இது கண்டிப்பாக 30 டிகிரியாக இருக்கும். இப்போ இதுவும் இந்த ஓபியும் ஓக்யூவும் ரேடியஸ், அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குன்னா இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஐசோசஸ் ட்ரையாங்கிள் 2 சைடு ஈக்குவலாக இருந்தால் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுவும் 30 டிகிரி. ஓகே, நமக்கு தேவை இந்த ஆங்கிள். ஓகே, இந்த ஆங்கிள் என்ன நம்ம கேட்குறாங்க, பிஓக்யூ ஆங்கிள் கேட்குறாங்க. நமக்கு தெரியும் ட்ரையாங்கிள் வந்து பிஓக்யூ ப்ளஸ்ஸு ஆங்கிள் இந்த ட்ரையாங்கிள் ப்ளஸ் 30 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். பிஓக்யூ ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி நமக்கு தெரியும். சம் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி நமக்கு தெரியும். பிஓக்யூ தெரியாது. ஸோ அதை அப்படியே வச்சுப்போம். இது 30 ப்ளஸ் 30 ஆட் பண்ணோம்னா 180 டிகிரி. சம் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ் ஈக்குவல் 180 டிகிரி. ஸோ ஆங்கிள் பிஓக்யூ ப்ளஸ் 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகே, இது ரெண்டே ஆட் பண்ணால் நமக்கு 60 கிடைக்குது. ஸோ ஆங்கிள் பிஓக்யூ இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இங்கே ப்ளஸ் 60 இந்த பக்கம் போனால் மைனஸ் 60 டிகிரி ஆகிடுது. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 120 டிகிரி கிடைக்குது. ஸோ ஆங்கிள் பிஓக்யூ இஸ் ஈக்குவல் 120 டிகிரி. ஸோ ஆப்ஷன் ஏ 120 டிகிரி இஸ் ஆன்சர். ஓகே, this video we have seen exercise 4.5 multiple choice questions. Next video we will see 5th chapter coordinate geometry. Thank you students.